ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான ஒரு முக்கியமான தகவல்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரேஷன் கடை வேலை இன்டர்வியூ நடந்தது இல்லையா, அதற்கான ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. அதற்கான அஃபிஷியல் நியூஸ் என்ன இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க, அது எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வருமா அப்படின்றத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரேஷன் கடை சம்மந்தமாக நம்ம டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரோம். ரேஷன் கடை அதாவது கூட்டுறவுத்துறையிலேருந்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வருதோ டெய்லி நம்ம கொடுத்துட்டே வரோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ரேஷன் கடை ரிசல்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். அதாவது இன்டர்வியூ முடிஞ்சு நிறைய மாதங்கள் ஆயிடுச்சு, ஆனால் ரிசல்ட் வரல. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பேக்கர், சேல்ஸ்மேனு இந்த மாதிரியான வேலைகளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மே மாத விடுமுறை காலத்தினால தான் நமக்கு இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான டேட் தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ ஹைகோர்ட்டே உத்தரவு இருக்காங்க. அதாவது இன்டர்வியூ போன எல்லாருக்குமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வெளியிட்டு காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி கூட்டுறவுத்துறைக்கு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது எந்தெந்த ரேஷன் கடைகளில் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குதோ அதை உடனடியாக இதற்கான ரிசல்ட் வெளியிட்டு அவங்க காலி பணியிடங்களை நிரப்பதற்கான உத்தரவு விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. இன்றைக்கு இல்லது நாளைக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே ஆக்சுவலாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அதாவது முதல்ல ஆரம்பத்திலேயே இந்த இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு இன்டர்வியூ நடத்தி முடிச்சுட்டாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றோ இல்லது நாளையோ இன்டர்வியூக்கான ரிசல்ட் வெளியிடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ கவலையே படாமல் இருங்க. எங்கே போய் செக் பண்ணுறது, எஸ்எம்எஸ் ஆர் வருமா, மெயில் வருமா, இல்லை கால் லெட்டர் வருமா, எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்றதே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையோட வெப்சைட் டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணிப்பாங்க. ரிசல்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்க விட்டுருப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் அதில் உங்களுடைய மாவட்டத்தில், அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தோட டிஆர்பி வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அதாவது ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்தில் போய் கூட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் அட்டன் பண்ணீங்களோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் இன்று நாளைக்குள்ளே வெளியிட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வருமா, மெயில் வருமா அப்படின்றது கூட நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக எஸ்எம்எஸ் ஒரு மெயில் வர்றதுக்கான சாத்தியங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அது எப்போ வரும் பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் விட்டு அன்னைக்கு ஈவினிங் ஆர் மறுநாள் தான் எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ரிசல்ட்டில் செலெக்ஷன் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மெயில் ஆர் எஸ்எம்எஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாங்க. அதாவது நீங்கள் ஒன்ஸ் உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஒரு மெயில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகாமல் நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு கூட அவங்க விடலாம். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட உங்களை வச்சு அடுத்ததாக ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வர்றது கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடை காலி பணியிடங்கள் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த இன்டர்வியூவோடு முடிய போகிறதில்ல. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வரலாம். சில பேர் அதை போய் அட்டன் பண்ணலாம், சில பேர் அட்டன் பண்ணாமலும் விட்டுடலாம். சில பேரோட டாக்குமெண்ட்ஸ் சரிவர இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ
செலெக்ஷன் லிஸ்ட்டோட பேர் வராதவங்கள மறுபடியும் அவங்க கூப்பிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் என் பேர் வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக மறுபடியும் உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம், ரேஷன் கடையில் இவ்வளோ கட் ஆஃப் வந்து வரும், இவ்வளோ வந்து எடுத்தால் நம்ம கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பேர் வந்து, அதாவது நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம்ல, அதை வச்சே நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். நம்மளோட மார்க்கு, நம்மளோட இன்டர்வியூவில் அவங்க கேட்கப்பட்ட கேள்விகள், நாம் அவங்களுக்கு என்ன மாதிரி பதில்கள் சொன்னோம், அதை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். நம்ம இன்டர்வியூவில் நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து நிறைய டவுட்டாக இருக்கலாம். நான் நல்லா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஆனால் வரல அப்படின்னு. அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான சான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் வருமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாவட்டம் இல்லாது நிறைய மாவட்டங்களில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இந்த கோடை விடுமுறை காலம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து லீவ் எடுத்துருப்பாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரிசல்ட் வர்றதுக்காக தாமதமாகலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு ஜூன் வந்துடுச்சு. இதுக்கப்புறமே வந்து அவங்க டிலே பண்ண மாட்டாங்க. அதற்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக வந்து நடந்துகிட்டே வந்து வருது. கூடிய சீக்கிரம் இந்த ஜூன் மாத முடிவுக்குள்ளேயே எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அதற்கான தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகள்லையுமே வந்து நமக்கு காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதத்துக்குள்ளேயே வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இதுக்கப்புறமா வேறு எந்த மாவட்டங்களில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம், சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் இன்றைக்கி வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். செலக்ட் ஆகாதவங்க, அதாவது மார்க் நல்லா இருக்குது ஆனால் நான் நல்லா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஆனால் செலக்ட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கவலைப்படாதீங்க. நமக்கு கண்டிப்பாக இன்னொரு சான்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன மாதிரியான சர்டிஃபிகேட், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனீங்களோ, ப்ரையாரிட்டிக்கு என்னென்னலாம் வச்சுருந்தீங்களோ கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முறை வந்து நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. நீங்கள் 10th 12th எதை வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது சப்மிட் பண்ணிங்களோ அதனுடைய ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, என்னென்ன வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதாவது PSTM கொடுத்துருப்பீங்க, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் ப்ரையாரிட்டியும் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரிஜினல் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.